அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் ஹேர் ஸ்டைல் போட்டுக்கிறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து அது யூஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால எந்த ட்ரெஸ் போட்டாலும் அந்த பின்னி போட்டுறது தான் அந்த சௌரி இருந்ததுனால. ஸோ மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி. அப்படி இருக்கு எனக்கு. அப்படி இப்போ பழைய ஹேர்லாம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன மாதிரி வேணாலும் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அது ஸோ செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். அப்புறம் பெர்மனன்ட் ஐப்ரோ பண்ணணும் அப்படின்றத எனக்கு ஐப்ரோ டெய்லி இவங்க வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ஹேர் இருக்கு, ஐப்ரோ இருக்கு, பட் ஆனா வந்து கரெக்டா அந்த லைன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய சலூன்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு லைன் வந்து ஒரு மாதிரி வரும், இன்னொன்னு வந்து கண்டிப்பா ஒரு பக்கம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, ஒரு பக்கம் ஐயோ அப்படின்னு அழுதுலாம் வந்திருக்கேன். அதுதான் அழுதுகள்லாம் வந்திருக்காங்களாமா. சோ அதனால திருப்பி அது வளர்றது கம்மி ஆயிடுச்சு, வளர்ச்சி கம்மி ஆயிடுச்சு போக போக. ஸோ அதனால அந்த ஐப்ரோக்காக இவங்க டெய்லி பென்சில் அப்ளை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதுவும் வந்து வெளியே போறப்போ அவசரத்துல வந்து பென்சில் ப்ராப்பரா அப்ளை பண்ண முடியாது, கரெக்டா வராது. ஸோ இது கொஞ்சம் ஆடாவும் தெரியும். அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, ஷேப்ஸ் இல்லை சரியா இல்லைன்னா அதுவும் தெரியும். இன்னொன்று ஏதாவது ஸ்வெட் ஆயிடுச்சுன்னா, மழை வந்துருச்சுன்னா, நனைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து போயிடும். ஏதாவது டூருக்கு அந்த மாதிரி போனாங்கன்னா அந்த மாதிரி நனைஞ்சிருச்சுன்னா அது ஐப்ரோ போயிடும். ஸோ நம்ம வரைஞ்சது போயிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரு பெரிய சொல்யூஷன் பர்மனன்ட் ஐப்ரோ. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. பெயின் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டா, அதுக்கப்புறம் அது தெரியல. வலிக்குமாங்கிறதுக்கு இவங்களும் பயந்துட்டாங்க. கண்டிப்பா நான் ஐயோ பயந்துட்டேன், மெதுவாங்க அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பெயின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பெயினே எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் இப்ப சுத்தமா எதுவுமே இல்ல, நார்மலா இருக்கு, நல்லா இருக்கு. வீக்கம் இருக்குமா ஐப்ரோ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு வெளியே போக முடியாதா? ஐயோ அதெல்லாம் கேட்டேன் கண்டிப்பா சொன்னாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தி விட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மேம் சொன்னாங்க எதனால நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஒரு கேரண்டில தான் ஐப்ரோ இப்ப பண்ணிட்டு இவங்க ரெடி ஆயிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் கூட கிளம்பி போகலாம், இப்படியே போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஐப்ரோ. வலி எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல லைட்டா தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இருக்காது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ஐப்ரோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது உங்களுக்கு டார்க்கா தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் போக போக உங்களுக்கு அது ஒரு 1 வீக் கழிச்சு நார்மலா எவ்வளோ உங்களுக்கு அந்த பிக்மெண்ட் இறங்கிருச்சு அந்த ஐப்ரோல எக்ஸாக்டா வந்து லைன்ஸ் எல்லாமே, ஃபைன் லைன்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு 1 வீக் கழிச்சு தெரியும். ஸோ இது இப்போதைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பிளாக்கா கருப்பா, ஏன் இவ்வளோ கருப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் அது ஃபர்ஸ்ட் டேனால தான். அதுக்கப்புறம் நார்மல் ஆகும். ஸோ அது இன் ஃபியூச்சர் மேடம் திருப்பி ஏதாவது சர்வீஸ் வந்தப்போ நம்ம இன்னொரு வீடியோ எடுத்துட்டு அதுவும் அப்லோட் பண்ணுறேன். ட்ரை அப்போ பார்க்கலாம் நீங்கள் நேச்சுரல் ஐப்ரோ எப்படி இருக்கும், ஒரு ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழிச்சு எப்படி இருக்குங்கிறது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம கண்டினியூ டச்ல இருப்போம். கண்டிப்பா இருப்பாங்க மேம். நான் நிறைய பேரை கூட்டிட்டும் வருவேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நிச்சயமா என்ன பாக்குறவங்க, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருமே நான் கண்டிப்பா இங்கதான் கூட்டு வருவேன். ஸோ எனக்கு ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பை பை.